வெங்கட் பிரபு சார் டைரக்ஷன்ல ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட் நிறுவனம் தயாரிப்புல விஜய் சார் நடிச்சு ரிலீஸ் ஆக போற படம் தான் கோட் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். இந்த படத்துக்கு யுவன் சங்கர் ராஜா மியூசிக் பண்ணியிருக்காரு. கோட் படத்துல பிரசாந்த், பிரபுதேவா, அஜ்மல் அமீர், மீனாட்சி சௌத்ரி இவங்கெல்லாம் முக்கியமான கேரக்டர்ஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த படத்துடைய ஸ்டார் கேஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா மோகன், ஜெயராம், ஸ்னேகா, லைலா, வைபவ், பிரேம்ஜி, யுகேந்திரன், விடிவி கணேஷ், பார்வதி நாயர், யோகி பாபு அப்படின்னு பலர் நடிச்சிருக்காங்க. கோட் படத்துல விஜய் டபுள் ஆக்டர் நடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம ரெண்டாவது கேரக்டர் சின்ன வயசு விஜயா காட்டணும் அப்படிங்கறதுனால ஹாலிவுட் படத்துல பண்ற மாதிரி டி-ஏஜிங் டெக்னாலஜி இந்த படத்துலயும் யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க. இந்தியன் 2ல விவேக் சாரை ஏஐ மூலியமா கொண்டு வந்த மாதிரி கோட் படத்துல மறைந்து போன விஜயகாந்த் சாரையும் ஏஐ மூலியமா ரீகிரியேட் பண்ணியிருக்காங்க. கோட் படத்துடைய விஎஃப்எக்ஸ் அண்ட் சிஜி ஒர்க் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா லோலா விஎஃப்எக்ஸ் அப்படிங்கிற கலிபோர்னியாவை சேர்ந்த கம்பெனி. கோட் படத்தை தளபதியோடைய 50வது பிறந்த நாளுக்கு ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு படத்துடைய டீம் பிளான் பண்ணியிருந்திருக்காங்க. ஆனா அன்பார்ச்சுனேட்லி விஎஃப்எக்ஸ் ஒர்க் கம்ப்ளீட் ஆகாதனால படத்தை செப்டம்பர் 5க்கு தள்ளி வச்சிட்டாங்க. ரீசெண்டா படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் உடைய விஎஃப்எக்ஸ் அண்ட் சிஜி ஒர்க் எல்லாம் ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு படத்தோட டீம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. விஜய் சார் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா பார்த்துட்டதாகவும் அவருடைய ரியாக்ஷன் தெறிக்குத்தா இருந்துச்சு அப்படின்னு கிறிஸ்டோபர் கனகராஜ் எக்ஸ்ல போஸ்ட் போட்டிருக்காரு. யாரெல்லாம் விஜயகாந்த் சாரையும் விஜய் சாரையும் ஒன்னா ஸ்கிரீன்ல பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆவலோட வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க.